Hi guys, welcome to VPAL. So post market analysis. இன்னைக்கு லெவல்ஸ்குள்ள எப்படி பே பண்ணுது நிஃப்டி பேங்க் நிஃப்டி அண்ட் அதர் ஸ்கிரிப்ட்ஸ் செக் பண்ணலாம் வாங்க. நிஃப்டி ஸோ 2 நாள் லீவுக்கு அப்புறம் நிஃப்டி தான் லெவல்குள்ள வந்திருக்கு. ஸோ கிளியரா இட் ஹவ் ஷோன் தட் தெர் இஸ் பையர்ஸ் வந்து கொஞ்சம் மேலே எடுத்துட்டு போயிருக்காங்க. சென்டிமெண்ட் வந்து மார்க்கெட் மேக்கர்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்காங்க. பட் இட் கேனாட் பாஸ் திஸ் லெவல்ஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து திருப்பி அது வந்து சொல்ல முடியாது. இந்த லெவல்ஸ்க்கு மேலே நம்ம கரெக்டாக பாருங்கள், நம்ம லெவலில் தான் ரிஜெக்ட் ஆயிருக்கு. இங்கே பார்த்தா தெரியும் லெவல்ஸ் எவ்வளோ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு, எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளோ ப்ரெஷர் இருந்தால் நம்ம மேலே வரைக்கும் போக ரிஜெக்ட் ஆகும்னு சொல்லி. அதான் க்ளோஸ் கூட நம்ம லெவல்ஸ் கிட்ட தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து 2 நாள் வந்து ஆக்டிவ் செல் ஆஃப்க்கு அப்புறம் வந்து மார்க்கெட் வந்து புஷ் பண்ண மேலே ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த டிட் மேக்ஸிமம் எவ்வளோ ட்ரை பண்ண முடிச்சிருக்காங்க. பட் ஆனால் வந்து நேற்று க்ளோவுக்கு மேலே தான் முடிஞ்சிருக்கு மார்க்கெட். இட் மீன்ஸ் தெர் இஸ் சம்திங் பாசிட்டிவ் பையர்ஸ் இட்ஸ் ஸ்டார்டட் டு ஷோயிங். இது மூலம் மார்க்கெட் என்னன்னா, நீங்க அவசரப்பட்டு செல் ஆஃப் பண்றதோ இல்ல இருக்கிற பொசிஷனை க்ளோஸ் பண்றதோ, ஐ மீன் இன் கேஷ் அண்ட் லிக்விடிட்டி நான் பத்தி பேசுறேன். நாட் ஈவன் ஸ்டாக் ஆப்ஷன்ஸோ மற்றபடி இல்லை. நீங்க வந்து ஓவர் நெட் பொசிஷனை கேரி பண்ணதை அவாய்ட் பண்ணிக்கங்க. கேஷ்ல வாங்கியிருக்கீங்கன்னா இட்ஸ் ரைட் டைம் டு பை. உங்களுடைய சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சை பார்த்துட்டு சில ஸ்டாக்ஸ் உங்க போர்ட்ஃபோலியோவில் வந்து செட் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டாக்ஸ், எப்படி மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டாக்ஸ் கம்மியாக வந்தால் மோர் தென் 5% to 10% டிஸ்கவுண்ட்ல கிடைச்சதுன்னா இட்ஸ் ரைட் டைம் டு பை. அதர்வைஸ் ஹோல்ட் ஆன் டு இட். எப்படி ட்ரெண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு நடக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு கேஷ் இருக்கு அப்படின்னா இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிள் உங்க போர்ட்ஃபோலியோல யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் தட் பர்சன்டேஜ் ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஃபர்ஸ்ட் 10% இன்க்ரீஸ் பண்ண நினைக்கிறா ஒரு 2 to 3% பை பண்ண பாருங்க. டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கிடைச்சதுன்னா ஒரே டைம் எல்லாத்தையும் பை பண்ணணும்னு நினைக்காதீங்க. லிட்டில் கிவ் சம் ஹெட்ரூம் கொடுக்கலாம். எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ நிஃப்டி இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து 2 நாளைக்கு அப்புறம் வந்து கரெக்டாக வந்து இப்போதான் ஸோ கரெக்டாக அந்த ஃபண்டமெண்டல் முடிச்சுட்டு இப்போதான் வந்து ஆக்டிவ் டெக்னிக்கலாக எப்படி ஒர்க் ஆகணும், எப்படி மூவ்மெண்ட் கொடுக்கணுன்றது இப்போ தான் வந்திருக்கு. சி ப்ரைஸ் ரிஜெக்ஷன் இங்கே நடந்திருக்கு. கிளீனாக இங்கே மேலே நம்ம பை ட்ரேட் ஜோனுக்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியல. ஸோ கிளீனாக கொடுத்துருச்சு. இங்கேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இட்ஸ் 1.273 பாயிண்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு டவுன் சைடு ரிஜெக்ஷனுக்கு அப்புறம். ஓகே, லெட்ஸ் கோ டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி சேம். நீங்கள் 5 மினிட்ஸ் சார்ட் பாருங்க. ஓப்பன் பண்ணும்போது லெவல்ஸ் வந்து கரெக்டாக எப்படி ஒர்க் ஆகுது மட்டும் பாருங்க. இங்கேயே ரிஜெக்ட் ஆயிடுச்சு, புரிஞ்சுங்களா? இங்கேயே செல் ட்ரேட் ஜோனுக்குள்ள வந்து பை ட்ரேட் ஜோனுக்குள்ள முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கிருந்து கரெக்டாக வந்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 800 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு டவுன் சைடு. ஸோ இது நீங்கள் வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் மட்டும் பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பிளான் பண்ணிட்டோம். சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 5000 பெர் மந்த்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு. ஸோ கம்யூனிட்டி எல்லாமே வந்து கொடுத்து செக் பண்ண சொல்லியிருக்கோம். வில் ஸ்டார்ட் டிஸ்கார்டா இல்லை வந்துட்டு நம்ம டெலிகிராம் சேனலாக வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணணுன்ற மட்டும் ஒன்றும் பேசி முடிக்கல. ஸோ அது வந்த பிறகு உங்கள் லிங்க்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் நான். உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் செக் பண்ணிங்க யார் வரீங்களோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க தாராளமாக வாங்க. தெர் வில் பி லைஃப் டைம் கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி லெவல்ஸ்குள்ள கரெக்டாக முடிச்சிருச்சு. சென்செக்ஸ் இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஏன்னா சென்செக்ஸ் மோர் ஓவர் ஈக்குவல் டு பேங்க் நிஃப்டினால உங்களுக்கு மல்டி டேஃபன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறதுக்காக இருந்தேன். அந்த இப்போ வாங்க நான் நிஃப்டியில் திருப்பி போகிறேன். நிஃப்டியில் சி 1 hour டைம் ஃப்ரேம் பார்த்துங்க. 1 hour டைம் ஃப்ரேம்னா வீக்லி. புரியுதுங்களா? வீக்லியே வந்து இன்னும் லெவல்ஸ் கீழே தான் இருக்குது அந்த 2 நாள் செல் ஆஃப்க்கு அப்புறம். ஸோ வந்து மந்த்லி லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோனுக்கு வந்துருச்சு. சி மந்த்லி லெவல் வந்து சப்போர்ட் ஜோனுக்கு வந்துருச்சு. இதுலேருந்து மார்க்கெட்டிங் வந்து பவுன்ஸ் பேக் ஆகுதா இல்லை ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே போகிறதா தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ மந்த்லி ஒரு சப்போர்ட் ஜோனில் இருக்குது. ஸோ இதுதான் க்ரூஷியலான சப்போர்ட் நம்மளுக்கு. வில் சி என்ன மாதிரி வந்து நிஃப்டி நம்மளுக்கு வந்து செக் பண்ணுதுன்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ இட் ஹாஸ் ஹெட்ரூம் டு கிட்ட சப்போர்ட். அது இங்கேயே திரும்பினாலும் செக் பண்ண முடியாது நம்ம. பட் ஆனால் சப்போர்ட் ஜோனு கிட்ட வந்துருச்சு மந்த்லி லெவல்ஸில். இந்த ஆகஸ்ட் மந்த்து எங்கே சப்போர்ட் இருக்குன்னா இதெல்லாம் சப்போர்ட் லெவல்ஸ் 47,787, 48,695, 49,23. கரெக்டாக பாருங்கள், நீங்கள் முடிஞ்சது சப்போர்ட் லெவல் தான் முடிஞ்சிருக்கு. 49,642. ஸோ மந்த்லி எப்படி ஒர்க் ஆகும் போத கொண்டு நம்ம பார்க்குறோம். க்ளோசிங் எப்படி சப்போர்ட் எடுத்து மேலே இருந்து பார்க்கலாம். கோல்டு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். 1 minute ஸ்கேல்பிங் செக் பண்ண சொன்னாங்க. ஸ்கேல்பிங் சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்காங்க. ஸோ நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன் சப்ஸ்கிரிப்ஷனாக வந்த பிறகு நீங்களே வந்து மற்ற எல்லா ஸ்கிரிப்டும் எந்த செட்னாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இங்கே ரிஜெக்ஷன் கொடுத்துருச்சு கோல்டு இன்னைக்கு. நான் இன்னைக்கு டைம் ஃப்ரேம் டைரெக்டாக போயிட்டேன். ஸோ வில் ஹாவ் அ ரூம். என்ன மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். கோல்டு இந்த டைம் ஜோன் வந்துச்சுன்னா ஹெட் ரூம் ஸ்டில் ஹியர் 2344 வரைக்கும் போகலாம்.
அல்ல நம்மளுக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் 2361 ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே வரலாம். இதில் எப்படி வந்து செல் ட்ரேட் ஜோனுக்கு வந்து கீழே எப்படி வருது